நண்பர்களே வணக்கம். ஒரு சின்ன கதை சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது என்ன கதைன்னு கேட்டால் மோட்டிவேஷன் தான். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய எஃபியோட ஸ்லோகனும் அதான், அல்லது வாட்ஸ்அப்போட ஸ்லோகனும் அதை தான் வச்சுருப்பேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உழைப்பை மட்டும் நம்புங்க, அது உன்னை எந்த கட்டத்துக்கும் உயர்த்தி கொண்டு போய் நிற்க வைக்கும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை நாம் படிச்சிருப்போம். என்னோடய வாழ்க்கையிலையும் நான் உழைப்பை மட்டும்தான் முதல்ல நம்புறது. அந்த அடிப்படையில் குஜராத்தில் சவுத் ஃபேஸில் ஒரு மோகன்லால் சவுகான்னு சொல்லி ஒரு 12 வயசு பையன் 1900 வருஷத்தில் அந்த குஜராத்திலிருந்து அந்த சிறுவர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஊரை விட்டு காலி பண்ணி ஓடிடுறாப்புல. வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாப்புல. வீட்டை விட்டு வெளியே வந்து மும்பையில் ஒரு டெய்லர் கடையில் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறாப்புல. ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேர்றாப்புல. கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேர்ந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசில் அவர் தனியாக ஒரு கடை வைக்கிறாரு. டெய்லர் கடை வைக்கிறாரு. டெய்லர் கடையை இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து திருமணமாகி அவருக்கு 5 மகன்கள் வந்ததுக்கப்புறம் டெய்லர் கடையை ஒரு பிரபலமான ஒரு பிராண்ட் நேமில் 2 பிராண்டை க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ணி பசங்கிட்ட அந்த தொழிலை ஒப்படைக்கிறாரு. முதல் உலகப்போர் காலகட்டங்களில் அந்த டெய்லர் தொழில் என்பது நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அது நசிஞ்சு போகுது. நசிஞ்சு போன உடனே தொடர்ந்து அவங்க என்ன தொழில் செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் ஒரு சின்ன மிட்டாய் கடை ஒன்று ஆரம்பிக்கிறார். மிட்டாய் கடைன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம கிராமத்தில் சொல்லும்போது ஸ்வீட் கடைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நார்த் இந்தியாவில் மிட்டாய் கடைன்னு தான் போர்டே இருக்கும். ஒரு சின்ன மிட்டாய் கடை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிட்டாய் கடை ஆரம்பித்து அது காலப்போக்கில் அது பேக்கரியாக மாறுது. அப்போ ஒரு சின்ன சேமிப்பு தொகை, அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 60,000 ரூபாய் சேமிப்பு தொகை வச்சு ஜெர்மனியில் போயிட்டு இந்த பேக்கரியை மாடர்னைஸ் பண்ணுறதுக்காக மெஷினரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ப்ரோக்ராமை அவர் திங்க் பண்ணுறாரு. அவர் திங்க் பண்ணி உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய நிறுவனமாக இன்றைக்கி வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு $12 மில்லியன் மதிப்பிலான சொத்து. அப்படிப்பட்ட 12,200 கோடி ரூபாய், இந்திய ரூபாய் மதிப்பு அந்த கம்பெனியோட சொத்து. இப்படி ஒரு நிறுவனமாக இன்றைக்கி வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பார்லேஜி. இந்த பார்லேஜி பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்டை அவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு பிஸ்கட் கம்பெனியாக ஆரம்பித்து இன்றைக்கி உலக அளவில், ஏன் இந்தியாவில் எந்த குழந்தையும் பார்லேஜி பிஸ்கெட்டை சாப்பிடாத யாரும் வளர்ந்துருக்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் போட்டிருக்கிற ஒரு ஃபோட்டோ கூட பார்த்திங்கன்னா சிரித்த முகத்தோடு அந்த குழந்தை ஃபோட்டோவை பார்த்தே நிறைய குழந்தைங்கள் அந்த பிஸ்கெட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நிறுவனமாக இன்றைக்கி வளர்ந்தது. அது மட்டும் இல்லை, அவங்க வெறும் பிஸ்கட் மட்டும் இல்லை, சாக்லேட்டு, மேங்கோ பைட், மெலடி, இந்த மாதிரி சாக்லேட்டு எல்லாம் உற்பத்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்டி, கோல்ட் ஸ்பாட்டு, தம்ஸ் அப்பு போன்ற கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனங்களை உருவாக்குறாங்க. வாட்டர் பாட்டிலில் பெய்லி, பிஸ்லரி இதெல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்டு தான். இவங்க இந்த காலகட்டத்தில் யாரோட போட்டின்னு கேட்டிங்கன்னா, கொக்கோ கோலா, பெப்சி கூட போட்டி. அவங்க உலக அளவில் இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி
பல ஆயிரம் கோடிகளை வந்து கொட்டி விளம்பரத்தின் மூலமாக எல்லா கம்பெனியும் காலி பண்ணாங்க. ஆனாலும் கூட இன்றைக்கி வரைக்கும் இந்த தம்ஸ்அப், கோல்டு ஸ்பாட்டு, ஃப்ரூட்டியை கிட்ட கூட நெருங்க முடியல. அப்படி ஒரு நிறுவனமாக இன்றைக்கி மிகப்பெரிய நிறுவனமாக வளர்த்தெடுக்கப்பட்டு இந்த நிறுவனம் இன்றைக்கி ஒரு 12,200 கோடி ரூபாய் சொத்து மதிப்புமிக்க ஒரு நிறுவனமாக வளர்த்தெடுத்திருக்கிறார் ஒரு இளைஞர். ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத 12 வயசில் குஜராத்திலிருந்து கிளம்பி மும்பை வந்த அந்த சிறுவன் வளர்த்தெடுத்திருக்கிறார் என்றால் இதுக்கெல்லாம் பின்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா உழைப்பு தான் காரணம். இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறுவனம் கடந்த 25 வருஷமாக பிஸ்கட்டோட விலையை ஏற்றாமலே வந்து ரன் பண்ணுறாங்கன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக, விலை ஏற்றாமலேயே லாபகரமான ஒரு நிறுவனமாக, இந்தியாவிலேயே தலை சிறந்த நிறுவனமாக இன்றைக்கு நடத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் அந்த மோகன்லால் சவுகான் என்று சொல்லக்கூடிய அந்த நபர், அவரது குடும்பம் இன்றைக்கு பார்லேஜி நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த செய்தி மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அயராத உழைப்பு, தன்னம்பிக்கை. பல்வேறு காலகட்டங்களில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவரை அழிக்க நினைத்த போதெல்லாம் அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம், இதுதான் அவரை இந்த நிலைமைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம் நண்பர்களே, நமக்கு கூட வந்து பல்வேறு சோதனைகள் வரதான் செய்யுது. எல்லா சோதனைகளையும் நாம் வென்றெடுக்க தன்னம்பிக்கை அவசியம், உழைப்பு அவசியம். இந்த உழைப்பு மட்டும்தான் நம்மிடமிருந்து திருட முடியாத மிகப்பெரிய சொத்து. உங்கள் வீட்டில் 1000 கோடி பணம் இருந்தாலும் நிச்சயமாக அது அழிக்கப்பட்டுவிடும். பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் கூட அழிந்துவிடும். ஆனால் உன்னிடம் திருட முடியாத அல்லது அழிக்க முடியாத ஒரு சொத்து என்று சொன்னால் அது உழைப்பு மட்டும்தான். உழைப்பை மட்டும் நம்புங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி.